உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது. ஆசைப்பட்டதே இப்போ பிரச்சனையாகக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாமன் வழி உறவில் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எது நன்மையை கொடுக்கிறதோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த மாசி மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் அப்படியே கும்பராசியில் வந்து அப்படியே எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ எப்படி இருக்கும், வீடே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கூட்டத்தை சமாளிக்கிறது தான் ஒரு பிரச்சனை. டாஸ்கே என்னென்னாக்கா இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்துலேருந்தும் ஒரு அழுத்தங்கள் வரும், புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஸோ திருமணம் செய்யக்கூடிய திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்களை பார்த்தா திருமணம் வரன் வீடு தேடி வரும். இல்லை நாங்கள் தான் காம்படிஷன் மாரி இருக்கும், நாங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறோம், நாங்கள் எங்களுக்கு ஜாதகம் வந்துச்சு, எங்களுக்கு பொண்ணை கொடுங்க, இல்லை எங்களுக்கு இந்த வரன் கொடுங்க அப்படின்னு ஒரு காம்படிஷன் கூட நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா மனம் காதல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாய் அது முழுந்துருக்கும். இப்போ காதல் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும், இல்லை போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எதை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்றதான் விஷயம். மேலும் என்னென்னாக்கா யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களில் புதிய இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள். அந்த காலம் என்னென்னாக்கா அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாவதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம அதிர்ஷ்டமும் லாபமும் மகிழ்ச்சியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் லாபம், இப்படி இருந்தால் அதிர்ஷ்டம். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட இதை கெட்டதை அப்படியே மாற்றினீங்கன்னா அது பேர் தாங்க அதிர்ஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை கும்பராசிக்காரர்கள், ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் இதுவும் பார்த்தீங்கன்னா காற்று ராசின்றதுனால இவங்ககிட்ட பெரும்பாலும் ரகசியமே தங்காது. குறிப்பாக ஆண்கள், பெண்கள்லாம் வாயே திறக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஆண்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி பாருங்கள், ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டு நமக்கு எதை சொல்ல வேணாம் சொல்லணுமோ அதை வந்து ரகசியம் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா போதும், எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ ஏன்னா காற்று ராசியில் இவங்ககிட்ட இந்த காதில் வாங்கினது இந்த வடிவேல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக்கரி கதை தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ரகசியம் என்பது ஃபுல்லாக பரவிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளும் வரும், நிறைய பஞ்சாயத்துக்கும் கூட வர மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் என்னென்னாக்கா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க, ஏதோ ஒருத்தர் நபருடன் ஒரு
அக்ரிமெண்ட் போடுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் பெண்களாக தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறிய உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணும்போது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ட்ராவல் பண்ணும்போது தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, இல்லை ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தூக்கமின்மையால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரியான உடல் நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவு வந்து இந்த காலத்தில் நல்லாயிருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே வந்து இருந்த மனக்கசப்பில் நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய சுப நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு புதிய அந்த திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கும். எதுவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த விஷயமும் சாதாரணமாக எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து சரி ஓகே உங்களை கூப்பிட்டா அது பிரம்மாண்டமாக சொல்ல நிறைய இடத்துல உங்களுக்கு அழைப்பிதழ்கள்லாம் வரும். ஸோ அரசியலில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த காலத்தில் பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஐபியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பிரச்சனையே பேசுவாங்க, அதன் மூலமே மிக ஹைலைட் ஆகிடுவாங்க. இந்த காலத்தில் என்னக்கா பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஐபி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து குழந்தைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்ததாக இருக்குது. மேலும் சில விஷயங்களில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஸோ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடும் போது அதுவே உங்களுக்கு மன உளைச்சலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரியான காலங்களில் கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருந்து செயல்படணும். சில பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது சில விபத்துகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு இல்லை டாக்குமெண்ட்டால் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருந்தாலும் இடையிடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக இந்த காலத்தில் தாய் மாமன் உறவு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகள் வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும், இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு எரர் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வதற்கான கால் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த காலத்தில் நிறைய பேர் பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு இடம் வாங்கி பத்திரப்பதிவு ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் அந்த செட்டில்மெண்ட் போடுவாங்களே, அந்த மாதிரி ரகசிய பதிவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ கொஞ்சம் விழிப்பாக. அதே போல் என்னக்கா இந்த அக்கா என்ற உறவால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணன் உறவு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமாக இருக்கும். ஸோ அந்த அழுத்தத்தை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொருளாதார அக்கா அண்ணன்ற உறவுக்கு ஏதாவது காசு கேட்டு கொடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல், தங்க நகை கொடுக்கல் வாங்கல ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ அதுவே உங்களுக்கு அந்த உறவை வந்து சுமூகமாக நடத்துறதுக்கு முடியாமல் போகலாம். ஸோ நிறைய புதிய வாய்ப்புகள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசல் கதவை தட்டும். பார்த்தீங்கன்னா மிக மிக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் என்பது வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் என்பது இருக்குது. அது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் உங்கள் மனதின் மூலியமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சூரியனை போல் மின்னும் அப்படின்னு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.